வணக்கம். நம்மள சுத்தி பார்த்தா சில சமயம் ஒரே நெகட்டிவிட்டியா இருக்கிற மாதிரி தோணுதா? செய்திகள்ல, சமூகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஒளிய எப்படி கண்டுபிடிக்கிறது? அத எப்படி அணையாம பாத்துக்கிறது? வாங்க இந்த முழு விளக்கத்துல அத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். காலம் ரொம்ப கெட்டுப்போச்சு. இந்த வார்த்தைகளை நாம எத்தனை தடவை கேட்டிருப்போம்? ஏன் சில சமயம் நாமளே கூட சொல்லியிருப்போம் இல்லையா? சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது மனசு சோர்வடைகிறதும் ஒரு விரக்தி வர்றதும் ரொம்ப இயல்புதான். அந்த உணர்வை முதல்ல ஏத்துக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இன்றைய அடர் இருள். நாம இப்ப பேச போற இந்த இருள்ன்றது ஏதோ கதை இல்ல. இது நாம ஒவ்வொரு நாளும் உண்மையிலே சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, சுயநலமும் நேர்மையின்மையும் இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நேர்மையா நல்ல வழியில நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நமக்கு தோணலாம். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க மட்டும் அப்படி நினைக்கல, நம்ம பலரும் அப்படிதான் உணர்றோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இருளுங்கிறது தானா ஒரு பெரிய சக்தி கிடையாது. அது வெறும் ஒளி இல்லாத ஒரு நிலை, அவ்வளோதான். அதனால நாம இருளோட சண்டை போட தேவையில்லை. ஒரு சின்ன விளக்கை ஏத்தினா போதும், இருள் தானாவே விலகி ஓடிடும். அப்போ அடுத்த கட்டம் என்ன? அதுதான் பகுதி 2, இருளை பலிப்பதை விட. பிரச்சனையை பத்தி சும்மா பேசிட்டே இருக்காம நாமளே களத்துல இறங்கலாம். பார்வையாளரா இருக்கிறத விட்டுட்டு ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குறவரா மாறுவோம். இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு பக்கம் சும்மா குறை சொல்லிட்டே இருக்கிறது, இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா மறுபக்கம் ஒரு சின்ன நல்ல காரியம் செய்யறது, ஒரு விளக்கை ஏத்துற மாதிரி. அந்த ஒரு செயல் இருள விரட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, வெறும் ஒரே ஒரு செயல். அது ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம், தேவைப்படுறவங்களுக்கு செய்யற ஒரு உதவியா இருக்கலாம், இல்லனா ஒரு நேர்மையான வார்த்தையா இருக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப சின்னதா தெரியலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய காட்டியை எரிக்க ஒரு சின்ன தீப்பொறி போதும். உங்களோட அந்த ஒரு செயல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கலாம். மூன்றாவது பகுதி, சேற்றில் மலரும் தாமரை. சரி, நல்லது செய்யறது ஒரு பக்கம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாமளே நன்மையா இருக்கிறது எப்படி? அதுதான் உண்மையான சவால். வாங்க அத பத்தி பார்க்கலாம். தாமரை பூவை யோசிச்சு பாருங்க. அது சேத்துல தான் வளருது. ஆனா அதோட இதழ்கள்ல ஒரு சொட்டு சேலு கூட ஒட்டாது. இது எவ்வளவு அழகான ஒரு தத்துவம் இல்லையா? நம்மள சுத்தி எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் அதனால பாதிக்கப்படாம நம்மால தூய்மையா இருக்க முடியும்ன்றது தான் இது காட்டுது. ரொம்ப முக்கியமான உண்மை இதுதான். வெளியில இருக்கிற எந்த சூழ்நிலையும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது, நாம அதுக்கு எடை கொடுக்காத வரைக்கும். தீமை நம்மள சுத்தி இருக்கலாம், ஆனா அதை நமக்குள்ள நுழைவிடாம தடுக்கிற கதவோட சாவி நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் உண்மையான மன வலிமை. 4வது பகுதி, சித்தாந்த ஜோதி. அப்போ அந்த தாமரை மாதிரி தூய்மையா இருக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான கருவி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த கருவிதான் சத்ஞானம். சத்துனா உண்மை, ஞானம்னா அறிவு, அதாவது உண்மையான அறிவு. இந்த குழப்பமான காலத்துல எது சரி எது தப்புன்னு நமக்கு வழிகாட்டுற ஒரு உள் ஒளி இது. நம்மளோட சிந்தனைகள் தெளிவாவும் தூய்மையாவும் இருந்தா போதும், பாதை தானாவே தெரியும். இந்த ஞானத்தை எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு ஒரு 3 எளிய வழிகள் இருக்கு. முதல் படி, சுய சிந்தனை. தினமும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி உங்க எண்ணங்கள், செயல்கள் பத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க ஆழமா யோசிக்கணும். இரண்டாவது, சுய கல்வி. உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிற மாதிரி நல்ல புத்தகங்கள், ஞான நூல்களை படிக்கணும். மூணாவது, ரொம்ப முக்கியமான படி, நல்லவர்களின் நட்பு. நேர்மறையா ஞானமா பேசுறவங்களோட நேரத்தை செலவிடுங்க. அவங்களோட ஆற்றல் உங்களுக்கும் பரவும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களே ஒரு கலங்கர விளக்கமாக்குங்கள். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஒளிய நமக்குள்ள மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் எப்படி வழிகாட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இருளை விரட்ட யாரோ வருவாங்க, ஏதோ அதிசயம் நடக்கும்னு காத்திருக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நன்மை தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சக்தி. அந்த நன்மையை நீங்க வளர்க்க வளர்க்க இருள் தானாவே விலகி போயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்களே ஒரு கலங்கரை விளக்கமா மாறுங்க. குழப்பமான கடல்ல தத்தளிக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற அந்த ஒளியா நீங்க இருங்க. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நீங்க ஏத்துற இந்த சின்ன விளக்கின் ஒளி எவ்வளோ தூரம் போகும், எத்தனை பேரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட சக்திய ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.